உம்மைத்தானே என் பொன்னே. ஏசையா என் பொன்னே. ஏசையா என் பொன்னே. வல்லவர் ஆண்டவரே, நீ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், கிருபை பாராட்டுகிறவர், மேலான காரியங்களை செய்து முடிக்கிறவர். இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்கப்பா, இனியும் நடத்துங்க. இதனால் எங்களோடு கூட பேசும். வர ஜனங்களை சீக்கிரமாய் கொண்டு வாரும். யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்களோ அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவினால் பிதாவே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் மாற்றுகிறேன். பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் பலமடையும். தேவனுடைய வார்த்தையே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதிகாலையிலே நம்ம கர்த்தரை தேடி வந்து வசனத்தை கேட்கிற மட்டுமல்ல, வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் வசனத்தை வாசித்து அவன் தியானிக்கிறானோ அவனை 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஈசாக்கு தியானம் செய்தார். அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார். வார்த்தையை வாசித்தால் போதாது, வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும். வார்த்தை நமக்குள்ள இறங்கும் பொழுது எந்த பலவீனம் வந்தாலும் சரி, எந்த சோர்வு வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலை வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். சந்தோஷமான காலையில் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்தால் நலமாயிருக்கும்.
hearing the word of God daily. பின்னால உட்கார கூடாது. வாலிபர்கள் பின்னால உட்கார கத்துக்கணும். You should learn to sit at the front seat. ஸ்கூல்ல கடைசி பேட்ச் நடக்கிறவங்க எல்லாம் லூசு போயிடும். படிக்கிறவங்க தான் முன்னால இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிக்கிற பிள்ளைங்க உன் வாழ்க்கையில முன்னேறணும் என்ற பிள்ளைகள் முன்னால வந்து உட்காரணும். If you want to be blessed, you should learn to sit at the front seat. வாலிபர்கள் முன்னால வந்து உட்காரணும். You should learn to sit in the front seat. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவ்வளவு சொல்லியும் விசா உட்கார்ந்துருக்குன்னா விசா ஆசீர்வாதம் வர எழும்பி போய் உட்காரு பக்கத்துல 10 பிள்ளைங்க அம்மா மாதிரி சொல்லிடுறது எழும்பு பேக் விஜயா பக்கத்தில் உட்காரு. விஜயா பேக் கீழே பேக் வைக்கிறதுக்காக நாட்களை வாய்ப்பு வச்சுக்கோ கீழே வைக்கணும் பேக். நீங்க தான் பேக் வைக்கிறதுனால தான் ஆட்கள் வருது. நீங்க பேக்க கீழே போடுங்க, ஆட்களுக்கான கட்டல் கொண்டு வருவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேது. நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. சில வார்த்தைகளை இன்னைக்கு நாம உண்மையா கவனிக்க போகிறோம். அது சொல்லும் என்பதாக இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது last night while I was praying, ஆவியானவர் சில காரியங்களை என்னோடு கூட பேசினார். God spoke certain things to me. சரியா ஒரு 12 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Exactly 12 a.m. I was praying. அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் துல்லியமா நடந்து கொண்டிருக்கிறது. Every prophecy has been fulfilling. அந்த பாருங்க ஒரு விமானம் காணா போய்விட்டது. A vehicle gone missing. இதற்கு அனுப்பி போடுங்க ஜெயனா பாக்கறியா போன் அனுப்பி போடு. விமானம் காணா போய்விட்டது. விமானம் காணா போய்விட்டது. அது ராடாலே அது காணாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு போன வருஷம் பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த ஆண்டு ஒரு பெண்டமிக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குஷ்ட வியாதிகள் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீங்க பாருங்க இந்த செய்தியில அவங்க சொல்றாங்க. வைரஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வைரஸ் பரவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கோவிட் வரும்பொழுது செய்திகள் டிசம்பர் ஜனவரி தான் தோன்றியது. பிப்ரவரி மாதம் வரும்பொழுது மார்ச் மாசம் கிட்ட நெருங்கும் பொழுது பயங்கரமாய் தீவிரித்து பரவி உலகம் முழுவதும் ஒரு பெண்டமிக் கூட கடந்து போனது. பரிசுத்த ஆவியானவர் எதை சொல்லுகிறார் அது அப்படியே நடக்கிறது. அது அப்படியே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அதை நம்புவதும் இல்லை, அலட்சியமாக இருப்பது. நீங்கள் பாருங்கள், இந்த ஃளைட் இந்தோனேஷியாவோட ஃளைட் 17ஆம் தேதி காணாமல் விட்டது. எத்தனை பேர் அதில் பிரயாணம் செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அடுத்து வைரஸை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வைரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படு மோசமான வைரஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விஞ்ஞானம் சொல்கிறார்கள் அவர்கள் சுவாசம் விடுவதே கீழே விழுந்து சாவார்கள். இது கோவிடோட மோசமான ஒரு வைரஸ். இது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளை அலட்சியமா எண்ணிவிடக் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த 3 மாதங்கள் விடாமல் கர்த்தரை நீங்கள் தேடியாக வேண்டும். பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். குடும்பமாய் கர்த்தரை தேடுங்கள். வியாதிகள் பரவிக் கொண்டிருக்கிறது. பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார். பிறக்கிற பிள்ளைகள் பாதிப்பு வருகிறது. நமக்கு பாதுகாப்பே ஆண்டவருடைய பிரசனம் மட்டும்தான். ஆண்டவருடைய பிரசனத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசனத்தை நாடுகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவருடைய பிரசனத்தை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சுகத்தை தருவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற முக்கிய காரியம் என்னவென்றால்
12 a.m. was சில praying. நாடுகள்ல பூமி அதிர்ச்சி நடப்பதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். You will hear about earthquake in certain countries. ஜனங்கள் ஆயிரமாய் மரிப்பதை நீங்கள் You're கேள்விப்படுகிறீர்கள். going to hear about people dying in groups. கூட்டமாய் மக்கள் மரிப்பதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். People will die in groups. கட்டடங்கள் விழுவதை நீங்கள் You're கேள்விப்படுகிறீர்கள். going to hear about building collapse. அது சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. Sure is going to take. புயல் காற்று அடிக்கும், They're going to storm. அடிக்கும், Storm. அடிக்கும். Storm. புயல் காற்று பயங்கரமாய் அடிக்கும். There will be storm. கட்டடங்கள் விழுவதையும் And the building will collapse. எதிர்பாராத வெள்ளங்கள் வருவதையும் Unexpected flood நீங்கள் அதை rising. பார்க்க போகிறீர்கள். You're going to look into it. மழை இருக்காது, There's no rain, காற்று இருக்காது, no wind. ஆனால் வெள்ளங்கள் தாக்கிய இடத்துல சேதங்கள் உண்டாகும். But they're going to be flood rising. ஆண்டவர் சொன்னவைகள் அப்படி நடக்கும். The Lord says it will come to pass. அவருடைய நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடாவிட்டார். If the people of God, if you fail to seek the Lord, 2020 போல இந்த ஆண்டு கிடையாது. this year is not as 2020. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடினார். But if people of God, you seek the Lord, அடுத்த 3 மாதம் வெறித்தனமாய் கர்த்தரை தேடினார். you seek the Lord seriously, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். you will see the Lord blessing you. ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் You காண்பீர்கள். will see the hand of God lifting you high. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். You will see that God is doing wonders in your life. காது கேட்கிற ஒரு ஆவின் வராத வாயிலிருந்து நல்ல ஒரு ஆவின் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு ஆவின் சொல்லுங்க. ஆவின் சொல்ல அத்தனை பேர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். What God says, ஆவியானவர் சொல்வதை கேட்கணும். you have to listen to what Spirit God says. அடுத்த 3 மாதம் விடாமல் கர்த்தரை தேடணும். You have to seek God continuously for the next 3 உங்கள் months. வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை காண செய்வார். God will cause wonders in your life. ஆராதனைக்கு வராதவர்களை நான் நினைத்து வருத்தப்படுகிறேன். I'm so sorry for those who are not here. இனி காலம் செல்லாது, It's not going to delay any இனி longer. காலம் செல்லாது. It's not going to delay any longer. கர்த்தரை தேடுகிறவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். Only those who seek the Lord will live. ஆகவே ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். So you need to seek God. நீங்கள் ஆராதிக்க வேண்டும். You need to worship. நீங்கள் துதிக்க You வேண்டும். need to praise. ஆண்டவரை தேடுகிறவர்கள் வாழ்வு பெறுவார்கள். Those who seek the Lord will live. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. My people will never be put to shame. என் ஜனங்கள் என்னுடைய கரம் இருக்கும். My hand will be upon my people. என் ஜனங்கள் என்னுடைய தயவு இருக்கும். My favor will be upon my people. நான் அவர்களை ஆசீர்வதித்து, I will bless them. நான் அவர்களை பெருக வைத்து, And I will multiply them. நான் அவர்களை நன்மை அடைய செய்வேன். And I will lead them to goodness. என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருக்கும். My people will be blessed. என் ஜனம் ஆசீர்வாதமாய் இருக்கும். My people will be blessed. என் ஜனம் ஆசீர்வாதமாய் My இருக்கும். people will be blessed. என்னை தேடுகிறவர்கள் Those who seek me, அவர்கள் எவ்வளவு தூரத்தில் வந்திருந்தால் no matter from where they are, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். today there is a miracle for you. இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். The wonders of the Lord. இன்றைக்கு தேவன் கண்களை துடைப்பார். Today the Lord will open your ears. தேவன் உனக்கு அதிசயம் செய்வார். The Lord will do wonders for you. துக்கநாட்கள் முடிந்தது. The war is over. அதனால தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. The Lord God bless you. இப்போது இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். Right now in the name of Jesus. வியாதிகள் விலகி போகும். Every weakness free. வியாதிகள் விலகி போகும். Every weakness will free. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். Every load the enemy will be strong. அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை, Every great transformation in your life. அற்புதத்தை, A great miracle. ஒரு பெரிய அதிசயத்தை A great wonder. கர்த்தர் The Lord நிச்சயமாகவே surely உன்னை செய்வார். will do it. சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. Nothing impossible with our God. வார்த்தைகள் போர் முன்பதாக ஒரு சாட்சி மன்னன் சொல்ல விரும்புகிறேன். When we go to the word of God, I would like to testify. கடந்த வெள்ளிக்கிழமை Last Friday, உங்க எல்லாரும் ஜெபித்து நீங்கள் போன மறுப்பாடு after every one of you left, என்ன நடந்தது என்றால், what happened was, சச்சினவங்க வந்தாங்க, லீசா என்று சொல்ல வருவாங்க வந்தாங்க. Sister Lisa came. அவ வந்து ரொம்ப லேட்டா வந்திருந்தா. She came very late. அவ சொன்னாங்க, ஏன் லேட்டா வந்திருந்தேன்னு கேட்டேன். And I asked her, why are you so late? அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப தூரத்துல நான் போயிட்டு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த ஃபாதர். And she said, I came after a meeting. அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். And I asked her, what happened? அவங்க சொன்னாங்க, இல்ல நான் தொடர்ந்து ஒரு 6 மாசமா நான் வர சபைக்கு. She said, I've been coming to line of Judah for continuously for 6 months. நான் எப்போது கேட்பேன், நீ ஏன் அந்த இடத்துக்கு போகலையான்னு கேட்பேன். I used to ask Sister
Lisa, why are you not going somewhere நீ else? பக்கத்துல போய் பக்கத்துல சீன சபை இருக்கு பக்கத்துல We போ. have English Tamil Chinese church in the next door. சில நேரத்துல டிரான்ஸ்லேட்டர் கேட்கறது இவங்க வெளிநாட்டுக்கு போயிருவாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, எந்த நாட்டுல இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால நமக்கு கொஞ்சம் பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லு. சொல்ல நீ பக்கத்துல போ, உனக்கு அது நல்லா இருக்கும்னு சொல்லு. And I said, you can go to the next door, it will be convenient for you. அந்த சீன சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, And the sister நீ said, என்ன துரத்துனாலும் நான் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். you said, you know, I'm not going to leave this place. ஆனா தூக்கத்துல வந்தாலும் சரி, Even though she come halfway through, முழு தூக்கத்துல வந்தாலும் சரி, or even though she comes, எனக்கு இதுதான் சபை, this is my church. இங்க கர்த்தர் இருக்கிறார். God is there. நான் கேட்ட என்ன விஷயம் கர்த்தர் செஞ்சார்? I said, God was the one does the calling. பல பேர் சொன்னாங்க, ஏன் தமிழ் சர்ச்சுக்கு நீ போற? People ask, why are you going to Tamil church? புரியுதா இல்லையா? Do you understand? எனக்கு புரியுதோ இல்லையோ, She said, well, I understood it அந்த all. கர்த்தர் இருக்கிறார், God is there. அந்த கர்த்தர் இருக்கிறார். God is there. என்ன நடந்தது? What happened was, அவர் சம்பளம் குறைவா இருந்த சம்பளம் she was earning little. இப்போது 15,000 வரை ஒரு மாதம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். Now she's earning 15,000. மட்டுமல்ல, Not only that, கடந்த நாட்களிலே and recently, அவங்க ஒரு பாடகி, she's a professional singer. அது அவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கிளப்ல பாடுவாங்க, ஹோட்டல்ல பாடுவாங்க. She usually sing or perform in a club or hotels. அப்ப வசனம் கேட்க And she began to hear the word of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவங்க நம்ப. She believed the promises of the Lord. ஆண்டவரே என்னை உயர்த்துங்க. Lord, lift me high. பாடதான் தெரியும், ஒண்ணும் தெரியாது. I only know how to sing. நான் படிப்பறிவு இல்லாதவர். I'm not educated. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Help me, Lord. என்று சொல்லி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். She began to pray. 250 பேர் வந்திருந்தாங்க. See, there were 250 people நிறைய தேசங்கள்ல வந்திருந்தாங்க. from different countries. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணாங்க மலேசியால பாட்டு பாடுறது. So there was an audition that ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பாடகர். a singer from Japan came. அவங்க சொன்னாங்க, She said மலேசியால அத்தனை பேரை தேர்ந்தெடுக்கல பாஸ்டர். they never choose anyone from Malaysia. அத்தனை சிறந்த பாடகர் நான் தேர்ந்தெடுக்கிறேன். There are even people who can sing better than me. ஆனா ஜப்பான்ல என்ன மட்டும் தெரிஞ்சுக்கொண்டாங்க. Japanese guy choose me. அவங்க சொன்னாங்க, ஏன் தெரியுமா, நீ நோ வை ஹேப்பன் சொன்னாங்க. And she asked me, ஏன் இது நடந்தது தெரியுமா? 5 நாள் கூட்டம் எனக்கு பாஷை புரியுதோ இல்லையோ நான் தொடர்ந்து வந்தேன். 5 days meeting that I understood and I came 5 continuously. நாள் கூட்டத்துக்கு நான் விடாம நான் வந்தேன். I came continuously. ஆண்டவர் எனக்கு மறு வாரத்தில் ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். I prayed that the Lord began to bless me. ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். God began to bless me. ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சார். God began to lift me. அவங்க மட்டும் வரல, Not only the Lisa Lord, பக்கத்துல ஒரு சீன நடிகை வந்திருந்தார். there's another city actor from Astro. 3 வருஷமா அவருக்கு போராட்டம். He was struggling for the last 3 years. 3 வருஷமா 3 years. அவர் திங்கட்கிழமை வந்தார், He came on Monday, புதன்கிழமை வந்தார், Wednesday, வெள்ளிக்கிழமை வந்தார். Friday. ஒரு நாள் விட்டு வந்தார். And he came one day after another. அவருக்கு பாஷை சரியா புரியல. He could not understand, ஆனால புரிஞ்ச அளவுக்கு அவர் ஆமென் சொல்லிட்டே இருந்தார். but he just keeps saying amen. வெள்ளிக்கிழமை கடைசியில And the last part of Friday, எல்லாரும் ஆட்டோக்கள் கொடுக்க போனது. when we called for an altar call, எல்லாரும் வந்துட்டாங்க, அவரும் வந்துட்டார். everyone came for and so did the guy. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். I'm just observing him, இவனுக்கு புரியுதா இல்லையா? whether he understood or not. எதுக்கு முன்னுக்கு வந்தான்னு தெரியல அவனுக்கு. But the reason he came, ஆனா முன்னால வந்து கை உயர்த்த ஆரம்பிச்சான். he came forward and he lifted his hand. 3 வருஷம் தடைப்பட்ட ஆசீர்வாதம். The blessing that has been hidden for 3 3 years. வருஷம் அவன் காத்திருந்த காரியங்கள். And he waited for 3 years. ஆண்டவர் ஒரே நாளில் அற்புதம் செய்தார். Hallelujah, one single day the Lord performed miracles. எனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. And he said they already signed a contract. already signed the contract. அடுத்த 3 வருஷம் எனக்கு கவலையே இல்லை பாஸ்டர். For the next 3 years. நான் எப்பப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பா நான் வருவேன். Whenever I have time, I'll definitely come to Lion of Judah. நான் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். One thing I saw, தமிழர்களுக்கும் சீனருக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? the difference between the Tamil congregation and the Chinese people. நல்ல கவனிங்க. Listen carefully. அவர்கள் சொல்வதை அப்படியே நம்புகிறார்கள். They believe exactly what they say. ஊழியக்காரன் சொல்வதை அப்படியே நம்புகிறார். They believe what the man of God says. ஆண்டவர் சொல்வதை அப்படியே செய்கிறார். They do according to the instruction of the man of God. தமிழர்கள் சந்தேகப்படுகிறார். But the Tamil congregation doubt நடக்குமா? whether it will come to pass, நடக்காதா? whether it will never come to pass, முடியுமா? whether it can, முடியாதா? is it possible or not. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது. That's the reason they are not being blessed. எப்ப
இயேசுவை முழுமையாய் நம்புகிறான், whoever believe in our Lord Jesus Christ, இயேசு எனக்கு செய்வார், and Jesus will do it for me. இயேசு என்னை உயர்த்துவார், Jesus will lift me. இயேசு எனக்கு நன்மை செய்வார், Jesus will do good thing to me. இயேசு எனக்கு அதிசயம் செய்வார், He will do wonders. இயேசு எனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். Jesus will do everything for me. நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் எதையும் செய்வார். God will do anything for those who believe. Let me tell you today in the name of Jesus. இயேசுவை நம்பி வந்திருக்கிற உனக்கு Those who are here believing in the Lord Jesus, அவர் எதையும் செய்வார். God will do anything. உங்கள் வியாதிகள் விலகி போதும், Jesus will lead you. உங்கள் பலவீனங்கள் விலகி போதும், உங்கள் சோர்வுகள் விலகி போதும். நீங்க நம்பி சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஒரு ஜீவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் என்றால் God can perform wonders for a Chinese அவர் seer. எல்லாருக்கும் தெய்வம். God is God of universe. அவரிடத்தில் சீனன், நாய்க்கரன், ஈவன், கண்டசனங்கள் கிடையாது. That is the Chinese Malay or Iban Kundansan. அவரை கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். Father, for those who call upon the name of the Lord. அவர் விசுவாசிக்கிற அத்துணர்களும் அவர் தெய்வமாக இருக்கிறார். He is God for those who believe in Him. எல்லாரும் சத்தமா ஜீசஸ் சொல்லுவோம். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகிறது. நான் 1, 2, 3 சொல்லும்போது சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க. நீங்க நம்பி ஆண்டவர் நடக்கும். 1, 2, 3. Second Kings chapter 9. 22 வசனத்திலிருந்து சில பகுதிகளில் சில காரியத்தை நாம் கவனமாய் பார்க்க போகிறோம். When we look at verse 22 onwards, அடுத்ததாக தேவன் இன்றைக்கு நமக்கு விடுதலை தரப் போகிறார். God is going to deliver us today. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை, Deliver to your family. உனக்கு ஒரு விடுதலை. And deliver to your life. God is going to do a supernatural thing in your life. என்னுடைய அபார்ட்மெண்ட் காலையில வாழ்க்கை கர்த்தர் செய்ய போகிறார். 2 Kings chapter 9 verse 22. 2 ராஜாக்கள் 9 அதிகாரத்தில் 2 வாக்கியம். யோசித்துக் கொண்டிருந்தேன், I was thinking about it. சிந்தித்துக் கொண்டிருந்தேன், I was thinking about it. எதை பேசலாம் என்று. What should I speak? ஆண்டவர் சொல்லுகிற சில காரியத்தை கவனமாய் நாம் கேட்டு நாம் செயல்பட போகிறோம். When we listen carefully to what the Lord is speaking to us and we do according to it, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். and the Lord God bless us. வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 9:22. யோராம் எகுவை கண்டவுடனே எகுவை சமாதானமா என்றான். எகு சமாதானமாய் என்றான். அதற்கு எகு உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் உன் தாயான வெசித்தனங்களும் அவருடைய பிடி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். சமாதானம் ஏது என்றான். இந்த வேத பகுதியில In this portion, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்திக்கு அறிகுறியான வார்த்தை கிடையாது. it's not something that we can take a message from it. ஆனால் இது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை இருக்கிறது. But there is some mystery in this word. அநேக நேரத்தில் நாம் சொல்வதும் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் நாம் கடந்து போகிற வார்த்தை. It's something that we go through in our life on a daily basis. சமாதானம் ஏது? What is peace? சமாதானம் ஏது? What is peace? எங்க சமாதானம்? Where is peace? What is the where is peace? எங்க சமாதானம் இருக்கும்? Where is peace? அவன் கேட்கிற சமாதானம் இருக்கா? சமாதானமான்னு கேட்கிறான். Is there peace? சமாதானமான்னு கேட்கிறான். Is there peace? அவன் கேட்கிறான், எப்படி சமாதானம் இருக்கும்? How is it peace? How could it be peace? எசபேல் இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? How could it be peace? How can we have peace? இந்த when வியாதி there is peace? இருக்கும்போது எப்படி சமாதானம் இருக்கும்? How can we experience peace when this person is there? ஒருவேளை உங்களை கேட்கிறேன், சமாதானமா இருக்கிறீங்களா? When I ask you, are you living a peaceful life? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you having a happy life? நீங்க பார்க்க சிரித்துக் கொண்டு இருக்கிறீங்க. You seem to be smiling. நல்ல பெரிய வீடு வச்சிருக்கிறீங்க. Oh, நல்ல சம்பாதிக்கிறீங்க. are you doing well? ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you living happily? அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, I ask you, when இந்த you வருஷத்துல say that, சமாதானமா இருக்கிறோம். how can we live? இந்த வியாதியை வச்சுக்கிட்டு எப்படி சமாதானமா இருப்பது? How could I live peacefully
பிரச்சனை வச்சு எப்படி சமாதானமா இருப்பது? How can he live peacefully with his dad? இந்த பலவீனத்தை வைத்து எப்படி சமாதானமா இருக்கிறது? How can he live peacefully with his இந்த weakness? கஷ்டத்தை துயரத்தை வைத்து எப்படி சமாதானமா இருக்கிறது? How can he live peacefully with his suffering? அநேக நேரத்தில் நாம் அதை புலம்புவது உண்டு. That's what we begin. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவதும் உண்டு. Most of the time we cry and answer the Lord. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா We ask someone how are you doing? நல்லா இருக்கிறோம் சொல்லுவோம். And we will say that yeah, we're doing good. இல்லாவிட்டால் புலம்புவோம். Or else we will complain. ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம் இல்லை. That is, you don't inner peace. இந்த சமூகத்தில் சில பகுதியை நாம் பார்க்க போகிறோம். So we will look certain things from this portion. ஆகாப் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா இருக்கிறார். There is a king called Ahab. அவன் நல்ல ஒரு ராஜா. Ahab is a good guy. அவன் இப்போது தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் ஒரு ராஜா. And he used to fear God. தீர்க்கதரிசன வார்த்தைகள் செவி கொடுக்கிற ஒரு ராஜாவாக. Listen to the prophets. ஆனால் என்ன நடந்தது? But what happened was, அவனுக்கு ஒரு பேய கல்யாணம் பண்ணிட்டான். he married to a demon. அதனாலே கல்யாணம் பண்ணும்போது பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. So guys, be careful when you got married. நீங்க பேய கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை ஃபுல்லா நரகம் தான். If you marry the wrong person, you're going to suffer throughout the life. ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்ணணும். So please pray before you make a decision. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் நல்ல ராஜாதான். He's a good king, ஆனா பேய கல்யாணம் பண்ணிட்டான். but he married the wrong person. இந்த இசபேலை கல்யாணம் பண்ணிட்டான். He married Jezebel. இந்த ஜெசபேல் இருக்கிற வரைக்கும் As long as Jezebel is alive, ஜெசபேலுடைய ஆவி குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் as long as the spirit of Jezebel is in the family, எவ்வளவுதான் அபிஷேகம் பெற்றிருந்தார், no matter how much you are anointed, எவ்வளவுதான் நீங்க ஜெபம் பண்ணி no இருந்தார், matter how much you pray, சமாதானம் ஏது? there is no peace. ஜெசபேல் இருக்கிற வரைக்கும் சமாதானம் வராது. As long as Jezebel is alive, there is no peace. இதுக்கு ஜெசபேலுடைய ஆவி குறித்து நான் பார்க்க போகிறோம். So today we're going to look at the spirit of Jezebel. ஆண்டவர் என்ன சொன்னார்? The reason is, ஜெசபேல் ஆவியை எதிர்த்து நின்றால் so if you resist the spirit of Jezebel, நம் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராம். God will give us the blessing we're supposed to have. சரி, இந்த ஜெசபேல் என்ன செய்தார்? What did Jezebel do? இவன் எப்படிப்பட்டவர்? What kind of person is Jezebel? ஒருவேளை ஜெசபேல் உங்க பக்கத்துல இருக்கலாம், Maybe Jezebel might be sitting right beside you, சபைக்கு வெளியே இருக்கலாம். or outside the church. ஆமென். இல்ல நீங்களாவே இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, It can be anything. இன்னைக்கு அதை துரத்தலாம் போதும். We're going to cast out the spirit of Jezebel. உள்ள இருக்கிறதும் துரத்த போதும், Whether it's inside, பக்கத்துல இருக்கிறதும் துரத்த போதும், beside, வெளியே இருக்கிறதும் துரத்த போதும். outside. ஆக மொத்தம் நீங்க எல்லாம் ஓடதான் போதும். Totally we're going to cast it out. கையை உயர்த்தி நாமே சொல்லுகிறேன். இந்த 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 காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்தால் If you have all these things in you, இந்த இசபேல் உங்களை ஆளுகை செய்கிறான்னு அர்த்தம். it means that spirit of Jezebel is ruling you. இல்லாவிட்டால் அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது அர்த்தம். Or else you have the spirit within you. பார்ப்போம் அவர் எப்படிப்பட்டவர் என்று. Let's look at the attitudes. முதலாவது Firstly, 1 நாட்கள் 21 அதிகாரம். 1 Kings 21, 1 நாட்கள் 21 25 25. வசனத்தை திருப்புங்கள். 1 நாட்கள் 21 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே தன் மனைவியாக இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை. இல்லை. வாசிக்க இங்கிலீஷ்ல. But there was no one like Ahab who sold himself to wickedness in the sight of the Lord, because Jezebel his wife stirred him up. வேதம் சொல்கிறது, See, Bible says மனைவி தூண்டி விட்டார். that the wife stirred him up. என்னுடைய கண்கள்ல பதித்த ஒரு வார்த்தை என்னவென்றால் The one that taught me, தூண்டி விட்டார், the one who stir up, ஏற்றி விட்டார். the one who stir up, தூண்டி விடுகிறது people who stir up. இசபேலுடைய ஆவி. There is the spirit of Jezebel. இசபேல் சாத்தானோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். See, Jezebel can be spoken as comparing to Satan. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது When you read book of Revelation, இசபேலோட சாத்தானுடைய ஆவி என்பதை பார்க்கிறோம். Jezebel is spoken as the spirit of Satan. 1 அதிகாரத்தில் தரித்திரிய சபையை ஆட்டி பிழைத்த ஒரு பொல்லாத பிசாசு. It is the spirit that has been ruling the church. அவன் என்ன செய்கிறானா? What she does அந்த was ஆவி தூண்டி விடுகிறது. stir you up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூண்டி விடுகிற ஆவி. Spirit stir up. பக்கத்துல பார்த்து இந்த மாதிரி பக்கத்துல பார்த்து தூண்டி விடுகிற ஆவி. Spirit stir up. சத்தமா சொல்லுங்க, பார்ப்பு கால்ல இருந்து சந்திரனாக பேசணும் பின்னால வளர்க்காதுன்றாங்க. அதனால உங்களுக்கு ஒண்ணு நினைச்சுன்னா பக்கத்துல சொல்லுங்க, தூண்டி விடுகிற ஆவி Spirit stir up சாத்தானுடைய ஆவி. is the evil spirit. 1 நாளாகமம் 21 அதிகாரம். 1 Chronicles chapter 21 verse
அதிகாரம் 1ஆம் வசனம். வசனத்தை எடுத்து டைப் பண்ணல நமக்கு. 1:21 சொல்லு. யோபு 1ஆம் அதிகாரம் 6:12. Chronicles 21:1, Job 6:12. மத்தேயு 4ஆம் அதிகாரம் Job 6:12, Job 1:6. யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1:6. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள். Matthew 4:1-12. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Revelation 12:9. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது All these verses, சாத்தான் தாவீதை தூண்டி விட்டான். that Satan stirred up David. சாத்தான் தாவீதை ஏறி விடுறான். David was stirred up by Satan. சாத்தான் பாருங்க பேசலன்னா ஒரு ஆள். See what Satan did? அவன் ஆண்டவரே தூண்டி விடுறான். யோபு 1ஆம் அதிகாரம். He provoked and he stirred up David. பரலோகத்துல போயிட்டு கர்த்தரை ஏத்தி விடுறான். யோபு படுத்தலங்க அப்படின்றான். So he can even go to the presence of God to speak about the people of God. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல In Matthew chapter 4, ஆண்டவரை தூண்டி விடுறான். கீழே பாடி வரணும்ன்றான். and then he speaks to Jesus and he's challenging. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். In Revelation 12:9, அவன் தூண்டி விடுகிறவன். he stirs up. அவன் ஏத்தி விடுறான். He will cause you to do something. சண்டையை மூட்டி விடுறான். He will start up இசபேலுடைய முதல் ஆவியே அதுதான். that is the first spirit of Jezebel. ஆண்டவருக்கு பிடிக்காதது செய்கிறது காரியம். Something that you do something against the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The people of God, தூண்டி விடுவாங்க, சண்டை போட்டு விடுவாங்க. they will always stir up or start up the argument. ஆராதனை முடிய கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா They will service delays. ஆமா எங்கடா அவன் பொண்டாட்டியை காணோம் ஃபோன் பண்றாங்க, அப்பா தூண்டி விடுவாங்க. The father will always say, "Oh, where is your wife?" அம்மா தூண்டி விடுவாங்க. The mother will stir up. எங்க காணோம் போச்சு உன் பிள்ளை காணோம், இவ்வளவு நேரமா ஆராதிக்கணும், Oh, why must the child be in the church so long? இவ்வளவு நேரமா துதிக்கணும், Should they praise so long? உன் பிள்ளை பொப்படியா இருக்கு, சபையில இருக்கு. Your children is in the church. இப்ப சாத்தான் தூண்டி விடுவான். Satan will stir up. என்ன தூண்டி விடுவான்? What did he stir up? அவரை கால் பண்ணு. Call them. சரியில்லை, It's not right. இவ்வளவு நேரம் ஆராதிக்கணும் பைபிள்ல கிடையாது. Oh, there's no such thing in the Bible that they should be in the church for long. இவ்வளவு நேரம் துதிக்கணும் பைபிள்ல கிடையாது. There is no such thing in the Bible that they should worship for long. ஃபோன் பண்ணு. Call them up. என்ன தூண்டி விடுற ஆவி, And the spirit will stir up. தூண்டி ஏத்தி விடுற ஆவி. They will always stir up. சிலர் ரொம்ப நல்லவங்க. Some people, they're very good. என்ன செய்வாங்க அப்படின்னா What it does is, அங்கே கிடு வருவாங்க. they will come. விஷால் ஏதாவது கேள்விப்பட்டியா? You know, you heard something? ஏதாவது கேள்விப்பட்டியா? You heard something? மெத்தியூ But you, அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தை தொங்க விட்டுருவாங்க. they will just leave it hanging. தொங்க விட்டு சரி பரவாயில்ல வேணாம் ஆண்டவர் பார்த்துக்கலாம். And you say, oh, let it go, let God take care of it. பரவாயில்ல வேணாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். Let God take care of it. அங்கே வருவாங்க மோகன்றது And then you say, Brother Mohan, திரேசா you know what Sister அப்படி Teresa? சொல்லிட்டு வேணாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். And you say, let God take care of it. மோகன்றது மைண்ட்ல என்ன ஓடும்? So what will happen? Brother Mohan will start thinking, what is Sister Teresa என்ன saying? பேசுறாங்க? What she spoke? மெத்தியூ என்ன சொன்னா? What is did? அவங்க மைண்ட்ல ஓடுமா ஓடா? Will they not start to think about it? ஓடுமா ஓடா? வாயை திறந்து மனுஷனா இருந்தா வாயை திறந்து சொல்லுவீங்க. பிரைஸ் காட். ஓடுமா ஓடா? ஓடுமா ஓடா? நிண்டா சொல்லு. And Linda, நிண்டா yes, உனக்கு தெரியுமா? you know something? அந்த கிதியோனு He's not. Really something. நான் சொல்ல விருப்பப்படல. I don't want to say. போன வாரம் உங்களை பத்தி And last week is. உங்களை பத்தி எனக்கு ஏற்று கொடுங்க ஆண்டவர் பார்த்துக்கிறாங்க. Let God take care of it. It's okay. தந்திரமாகவே அவர்கள் செயல்படுகிறார். Say, I want to start up something cunningly. தெரியுமா பிரதர்? Do you know something? இது சாத்தானுடைய புத்தி. That is Satan's attitude. உனக்கு வாயை மூடிட்டு பிசாம வாழ்க்கை மட்டடிப்பார். You must always learn to keep quiet and take care of yourself. 2026 2026. உன் வாயை வச்சுட்டு கரெக்டா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். If you keep quiet, everything will be perfect. ஆமென் வர மாட்டேது. ஆமென் வர மாட்டேது. இது இடையில வந்து In between, the people they used to come and they were stirring up. அப்பா சும்மா இருந்தாலும் If the father is silent, பையன் ஏற்றி விடும். the son will start up. பையன் சும்மா இருந்தாலும் If the son is silent, அம்மா ஏற்றி விடும். mother will begin. அம்மா சும்மா இருந்தாலும் Mother is silent, சுத்தி இருக்கிறவங்க ஏற்றி விடும். people around will stir up. ஆக மொத்தம் இது யாரு? So in total, who are they? பிசாசுக்கு பிள்ளையான். Group of the evil. பிசாசுக்கு The evil. இந்த ஏற்றி ஒரு புத்தி மாறும். So you should change your attitude. எப்படி சமாதானம் வரும்? How
How would you have peace? எப்படி சந்தோஷம் வரும்? How can you live எப்படி peacefully? சபைக்குள்ள சந்தோஷம் இருக்கும்? How can there be peace in the church? எப்படி குடும்பத்துக்குள்ள இருக்கும்? How can there be peace in your family? ஒரே குடும்பத்துல வாழும். You're living in a family எத்தி இருக்கு. and people still are. எப்படி சமாதானப்படுத்தணும்னு புத்தி வர மாட்டேங்குது. So you don't have the thought of mentality to have speak about peace. எப்படி சமாதானப்படுத்துறது? How to unite them? எப்படி குடும்பத்தை ஒன்றா சேர்க்கிறது? How to unite the family? அது செய்ய மாட்டாங்க. They will never do that. எப்படியாவது தூண்டி விடுவாங்க. They will try to stir up. ஏத்தி விடுவாங்க. They will try to stir up. ஏத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. And they will observe. என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. They will look at what's happening. அது ஏத்தி விட்டு ஒரு அறை விட்டாதான் அவங்க மனசுல என்ன ஆகும்? Only when the things started, they will feel peace. அது ஒரு சண்டை நடந்தாலும் அவங்க என்ன ஆகும்? Only when there's an argument, they will be அது அதுல ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க மனசு என்ன ஆகும்? ஆறுதல் அடையும். they will be comforted. ஐயோ போடணும். Oh, they should heal him. அடிச்சிடணும். They should beat him up. வலுத்துறணும். They should heal him. போட்டு தள்ளிடணும். They should. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. சொல்லுதானே சில தவறுகள் நம்ம சொல்லிதான் ஆகணும். Certain things you should confront them. பிள்ளைகள் தவறு செய்யும்போது நம்ம சொல்லிதான் ஆகணும். But children, there's something you should confront அதை them. ஏத்தி விடுதல் அது சொல்றது தப்பு. பிள்ளை தப்பு பண்ணா தப்பு பண்ணிதான் ஆகணும். Correcting the children is not stirring up. குத்தி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. But you should not do the other way around. அவன் ஏவுறான். She's stirring அவன் up. ஏவி விடுறான். She's stirring up. கொன்று Heal. எடுத்து Take it. செஞ்சு Do it. இப்படி சொல்றான். And she told. இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தேவ பிள்ளைகள் விலக்கி நிற்க வேண்டும். So people of God should always stand far away from such a people. சாத்தான் ரொம்ப தந்திரமானவனா இருக்கிறான். Satan is very cunning. அவன் ஏவி விடுகிறவனாய் காணப்பட்டான். And she was a person who stirred up. நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் கவனமா கேளுங்க. So I want to listen carefully. சர்ச்சில் யாராவது வந்து ஃபோன் அடிச்சு If someone from the church calls you, இல்ல யாராவது வந்து சிஸ்டர் ரொம்ப அழகா இருக்கீங்க சிஸ்டர் praise the Lord அப்படி கை கொடுத்து if someone says, sister, you're so beautiful. ரொம்ப எனக்கு சாரி ரொம்ப அழகா இருக்கு. The star is so beautiful. போன பிரசங்கம் பாஸ்டர் உங்களை பத்தி தான் பேசுற மாதிரி இருந்துச்சு. When it seems that the pastor was preaching about you last week, பேரே சொல்லிட மாட்டேன். pastor would have mentioned your name. அவர் ஊரை சொல்லிட மாட்டேன். He wouldn't have said your town. உங்களை மாதிரி தான் இருந்துச்சு. It seems to be like you. எனக்கு feel ஆகுது. I felt so. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் feel ஆகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. எனக்கு feel ஆகுது. உனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரக்கூடாது. You shouldn't have such a feeling. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் உனக்குள்ள குத்துதுன்னா நீதான் ஆள். If you've been provoked by the word of God, it means God is correcting you. நான் என்ன சொல்லுவாங்க செப்பமக்க சில்லி டியரஸ் ஆஃப் பெடாஸ். இப்போ நான் பேசுறது உனக்கு குத்துதுன்னா அது யாருக்கு? வாய்கள் சொல்லுங்க. If you've been provoked or if you feel guilty, that means God is speaking to you. அது உனக்கு தான். It's for you. இங்க இருக்கிறீங்களா எல்லாரும் தூக்குற மாதிரி இருக்கீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இஸ்ரவேல் அங்க உள்ள போடுச்சோ. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏத்து ஒரு பூச்சி. ஏத்து என்ன செஞ்சானா? ஏழாம் வசனத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 21:7 வாசிங்க. 1:7. வாசிங்க 1 ராஜாக்கள் 21:7. அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, எசபேல் நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யம் பண்ணுகிறவர் அல்லவா? ஆ. நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். அவர் மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னான். உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். அவர் சொன்ன முதல் 7ஆம் வசனம் சொல்றார், நீ போய் சந்தோஷமா இரு, நான் அதை உனக்கு கொடுப்பேன். And she said, you can go and be cheerful. I will give you. இந்த வசனம் என்ன குறிக்கிறது? What does it speak? ஏத்தி ஒரு என்ன செய்வாங்கன்னா You know what the people stood up and do? பத்த வச்சுட்டு சொல்லுவாங்க, What is today? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. Oh, you're not worried about that, அதை brother. பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். You're not worried about that, sister. நான் பார்த்து பேசி டீல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. Let me deal with them. ஆனா பாத்தீங்கன்னா டீலிங்கே இருக்காது. But they will never deal with them. பாத்தீங்கன்னா என்ன இருக்காது? There is no such டீலிங் thing. இருக்காது. அது வேற கதையா இருக்கும். ஏத்தி இன்னும் அதிகமா ஏத்தி விட்டுருவாங்க. And they will stir up some other thing. பைபிள் சொல்லுது, அவன் சொல்ல நான் பார்த்துக்கிறேன்றான். She said, I'll take care of it. 8ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசிங்க 8. அவன் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு முத்திரையை அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றான். She misused authority. அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றான். She misused authority. நான் பார்த்திருக்கேன் ஊழியத்துல 28 வருஷத்துல நான் பார்த்த காரியம். In my 28 ministry experience of sin, நான் வாயை திறந்து சொல்லிருக்க மாட்டேன். I would have said
said it out. வீட்டுல கூட இந்த மாயத்தை சொல்லிருக்கே மாட்டேன். I would have not even said it. ஒரு உதாரணம் சொல்ல வச்சுக்கிட்டேன். Let's for an example. கௌரியனுக்கும் ரோயனுக்கும் ஒரு ஏதோ ஒரு வாக்குவாதம் பிரச்சனை வந்துருச்சு. Let's say இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். just an example. உடனே ரோய் என்ன பண்ணுவாரு? Let's say கௌரியன் போய் என்ன சொல்லுவாருன்னா, let's say Uncle Ryan is anti human. Uncle Ryan. பாஸ்டர் இப்படி சொன்னாரு. The pastor said that. பாஸ்டர் சொன்னா நீ சாக போற. பாஸ்டர் சொன்னா நீ பெட்ல படுக்க போற. ஆனா ஆக மட்டும் யார் பாஸ்டர் என்ன பண்ணிருக்க மாட்டார். The pastor never said that. பாஸ்டர் என்ன பண்ணிருக்க மாட்டார். அப்படி யாராவது உங்கள்ட்ட பாஸ்டர் சொன்னாங்கன்னா முதல்ல If someone said that, the first thing you should do is call the pastor. ஏன்னா நிறைய காரியத்தை கேள்வி பண்றேன். I've been hearing so many things. சும்மாவே என் பேரை பயங்கராய். People are just using my name. பாஸ்டர் சொன்னாரு. Pastor said. பாஸ்டர் இப்படி கனவு கண்டாரு. Pastor dream about you. அம்மாங்க பாஸ்டர் கனவு கண்டாரா ஐயோ ப்ராஃபஸி சொன்னாரா உடனே பயந்துருவாங்க. The people that they say pastor dream or pastor prophet they got afraid. செபிக்க வருவாங்க. Sometimes they come for prayer. பாஸ்டர் என்ன பத்தி கனவு கண்டீங்களா? Pastor, you dream about me? I would wonder. No, I didn't. அந்த காட்டலையே. God didn't show me. அது வேற காட்டினாரு. God showed me something இது else. கதை வேற மாதிரி வருது. I'm hearing something else. அப்ப யார் சொன்னான்னு கேட்டேன். And I asked them, who told you? வாய் சொன்னார். யார் சொன்னார்? வாய் சொன்னார். Uncle Roy said. வாய் சொன்னார். ஓ அப்படியா? Is that the truth? நான் இருக்கலாம் மறந்துருப்பேன். Maybe I forgot it. ஏன்னா நான் இல்லைன்னு சொன்னீங்களே. If I say no, நான் ஞானமா இருக்கேன். see, I have to be wise. நான் இல்லைன்னு சொன்னா முடிச்சு அவர் ஏறி உட்கார்ந்து வருவேன். ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். Be very careful. யார் என்ன சொல்றான்? What people are அவன் saying. பாருங்க அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான். She misused the authority. She took the பாஸ்டர் authority. அதிகாரம் அவன் பாஸ்டர் ஆயிடுவாங்க. She become the head. Some people they themselves become the pastor. சில பேர் அவங்களே பாஸ்டர் ஆயிடுவாங்க. பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டாரு. Pastor never say anything. பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் தான் காது பண்ண சொன்னாரு, பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ண சொன்னாரு. அப்புறம் நீ தெருவுல போன பிற்பாடு பாஸ்டர் தான் சொன்னான்னு சொல்லுவாங்க. When pastor say, pastor ask me to love, pastor ask me to get married. When you go to the street, don't say pastor do. பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு. Pastor say, pastor say, pastor say. Misuse the authority. அதிகாரத்தை. அப்ப என்ன செய்யலாம்? 10ஆம் வசனம் வாசிங்க. 6 செகண்ட். தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேரியாளின் மக்களாகிய அவன் என்ன செய்யலாம்? பொய்யை செட் பண்றான். She set up. முதலாவது First, அவன் தூண்டி விடுறான். stir up. தூண்டி மட்டுமல்ல, Not only to stir up. அவன் என்ன செய்யறானா? What she was. இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா She said, I'll take care of it. அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறான். She took authority. இப்போது பொய் சாட்சி சொல்றான். And now she lied. பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா See, usually when you look at ஒரு me, சர்க்காரத்தை நீங்க தேவப்படுத்த தெரிஞ்சுக்கணும். people are going to understand certain things. இந்த தூண்டி விடுறவங்க ஏற்றி விடுறவங்க People stir up things. இல்லாததை இருப்பதை போல சொல்லுவாங்க. Always create things. இல்லாததை பக்கத்தில் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்கிடுச்சு? எத்தனை பேருக்கு விளங்கி போயிடுச்சு? How many you understand? விளங்கி இருக்கிறது மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. விளங்கி தான் இருக்கீங்க. விளங்கி இருக்கிறது மட்டும் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இத தூண்டி விடுறவங்க People stir up. இல்லாதது கூட Even there's nothing. அவன் செஞ்சிருப்பான். Oh, they would even have done it. அவன் பண்ணியிருப்பான். He would have done it. இவன் இப்படி பண்ணியிருப்பான். He would have done this. நான் கேள்விப்பட்டேன். I heard about it. அவங்க சொன்னாங்க எனக்கு இதை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா? Things I really don't like. அவங்க சொன்னாங்க, They say. இவங்க சொன்னாங்க, She say. இவங்க பண்ணாங்க. They நீ did. பாத்தியா? Did you see? ஏன் கேள்வி நீ பாத்தியா? Did you see? அந்த காலத்துல சொல்ல கண்ணால பார்ப்பது பொய், காதால கேட்பது பொய், தீர விசாரிப்பது. இப்ப தீர விசாரிப்பது என்ன இருக்கு? பொய். இப்ப எல்லாமே பொய்யாயிடுச்சு. ஏயாயும் பொய்யாயிடுச்சு. Everything became lie nowadays. அப்ப நீ உனக்கு தெரியாதது நீ பேசக்கூடாது. So don't speak about things that you're not sure about. பொய் சொல்றான். So she lies. பொய் சொல்ல வைக்கிறான். She planned to lie. கதையை கட்டுறான். She created something. கண்ணிகளை என்னுடைய பிள்ளைகள் People of God. அவங்க என்ன செய்கிறார்களா? And what she did was. 16ஆம் அதிகாரம். Chapter சரி, 6. அதே 16ஆம் வசனம் வாசிங்க. 1:21. பின்பாடு யசோவேலுக்கு 40 கல் எறியவர்கள் செத்தார் என்று சொல்லி அனுப்பினார்கள்.
நாபோத் கல்லீரில் இருந்து செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி நீ எழுந்திருந்து எஸ்ரேலனாகிய நாபோத்து மகனை அதை எடுத்துக்கொண்டான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. possession away. அப்ப என்ன நடந்தது? What happened was, ஏத்தி விட்டான், stir up, பொய் சொன்னான், lie, அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான், authority, கடைசி என்ன பண்ணா? அதை எடுத்துக்கொண்டான். and she took possession of it. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாறப்பட்டிருக்கிறது. Many people have been deceived today. சொல்லி ஏத்தி விடுறோம். Say they've been stirring you ஏத்தி up. விட்டு நீங்க வேலையில கூட அதான் பிரச்சனை. Even in your job, that's why you're facing problems. ஏதாவது ஒரு ஏத்தி விட்டுருவான். Somehow Satan would have stirred up something in நீங்க you, அதை நம்புறீங்க. and you believe. கடைசி என்ன பண்ணா? உங்க வேலைக்கு வேலை வச்சிருவோம். And at the end, it caused problem with your job. நீங்க வேலை இல்லாம போயிருவீங்க. You became jobless. நீங்க வேலை இல்லாம போயிருவீங்க. You lose your job. கடைசி ஆமாங்க வேலையில உட்கார்ந்திருப்போம். And then you will be in the position. சாத்தான் பொல்லாதவனாய் காணப்படுறான். Satan is evil. இயேசுவின் நாமத்தினால் Name of the Lord Jesus இன்றைக்கு Christ. இந்த காலை வேளை Today, this morning, இந்த ஏத்தி விடுகிற பொல்லாத எசபேல் ஆவி அழிக்கப்படுவதாக. destroy every spirit of Jezebel, destroy in the name of Jesus. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, பவுலின் சோழன் சொல்ற ஒரு பலவையான ஊழியக்காரர் இருந்தார். It's a wonderful man of God called Paul in church. அவருடைய சபையில 8 லட்சம் பேர். There are 800,000 people in this church. எத்தனையோ பேருக்கு அவர் கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறார். They have given counseling for many thousands of people. ஒரு நாள் நடந்தது என்ன வந்துச்சுன்னா, One day what happened was, ஒரு 2 மணிக்கு காலையில ஒரு கப்பல்ஸ்க்கு பிரச்சனை. 2 a.m. in the morning, there was a problem within the couple. பயங்கர சண்டை, They great argument. அடிக்கடி சண்டை, They always argue and fight. சண்டை 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 சண்டை. They used to argue, fight. பாஸ்டர் கால் பண்றாங்க. And they called the pastor. அவர் பயங்கர டயர்டா 8 லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க, டயர்டா ஓடி சுத்தி வந்துருக்காரு. Think about it, 800,000 congregation and be so tired. நம்ம ஆளுங்களுக்கு சிலர் பாஸ்டர் டயர்டா இருக்கிறாங்க அந்த கேள்விதான் கிடையாது. Some of them, our people don't think about pastor at all. நிறைய பேருக்கு என்ன நான் யோசனை, பாஸ்டர் சண்டே பிரசங்கம் பண்றாரு, வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்றாரு, மீதி நாள் காலாடி இருக்காரு. இதுதான் எனக்கு யோசனை. Many people are thinking the pastor is only preaching on Friday and Sunday, the rest of the day just sitting ஒரு in மணி the day. நேரம் நீங்க என் கூட இருந்துப்பாங்க. You can stay with me for 1 hour. அப்புறம் உனக்கு தெரியும். Then you will understand. எனக்கு போன வாரத்துக்கு என் கூட ஒரு மணி நேரம் தான் இருந்தான். Last week there's someone who was with me for 1 கை hour. எடுத்து கூப்பிட்டான், இந்த வேலையே எனக்கு வேண்டாம். I say, I don't want this. எனக்கு வேலையோ ஆடு முடிந்த சாமி. Just leave me. எல்லாத்துக்கும் நம்ம கடந்து போகிறோம். So we go through all this. எனக்கு தெரியாது ஏன் பாஸ்டர் வர மாட்டாரு, People don't understand why the pastor don't come. ஏன் பாஸ்டர் போராட்டம் எடுக்க மாட்டாரு. Why pastor not answering the call? எடுத்து முதல் கேள்வி கேட்பான். The first question they ask, 10 மணிக்கு காலையில கேட்பான், early morning, morning 10 o'clock. தூங்குறீங்களா அப்படி கேட்பான். Are you sleeping? பூண்டு பூந்து இது ராத்திரி ஃபுல்லா எருமமான மாதிரி தூங்கிட்டு 10 மணிக்கு காலை என்ன அடிச்சு கேட்கும், தூங்குறீங்களா அப்படின்னு கேட்கும். They will have slept all over the night. சரியான முட்டாள் வரையான 10 மணிக்கு காலை தூங்குவானா? Will anyone sleep at 10 a.m. in the morning? அது மெத்தையில தூங்கலாம், பாஸ்டர் தூங்க மாட்டார். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு ஜூம் பிரேயர் முடிஞ்சு அன்லஸ் ஓவர் டயர்டா இருந்தாலும் ஜூம்ல வர மாட்டேன். Until I'm very tired, I never join Zoom, but every day I'm conducting the Zoom prayer 5 போனா minutes. கொட்டாய் விட்டாலும் காத்து போட்டுச்சு, போனா கொட்டாய் விட்டாலும் அந்த ஜூம்ல உட்கார்ந்து போறேன். I'll always be enjoying the Zoom. உட்கார்ந்து ஜூம்ல உட்கார்ந்து I'll wait. ஜூம் முடிச்சிட்டு பைபிள் படிப்பேன். After the Zoom, I read my Bible. உட்கார்ந்து ஆராதிப்பேன், துதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். I worship and praise and I அது pray. மற்ற வேலைகளை செய்வேன். Maybe I do the other things. கத்திக்கிட்டே இருப்பேன். I used to scold and shout. எழுந்திருங்கடா தரித்திரியம். காலையில தூங்குறது தரித்திரியம், காலையில தூங்குறது தரித்திரியம். Don't sleep in the morning, it will cause poverty. தரித்திரியம் ஆவியாது. I say, it's the spirit of எழுந்திரு. wake up. தூங்காத, எழுந்திரு. Don't sleep in the morning. பிடிக்காது, I don't like. தரித்திரியம். It cause poverty. காலையில தூங்கி எவ்வளவு லேட்டா படிச்சாலும் காலையில எழுந்து உட்காரு. When out morning you go to big wake வசனத்தை up. வாசி, வேற 2 பேரும் வசனத்தை வாசி. Read the word. ஐயோ காலை ஃபுல்லா அப்படியே ராத்திரிக்குள்ள முடிச்சிருந்தா அந்த தரத்தியா காலையில மட்டும் தூங்காது. Don't sleep in the morning. காலையில தூங்குறவன் தரித்திரன். And those who sleep in the morning, பக்கத்துல வாசி, காலையில தூங்குறவன் தரித்திரன். ஆமென். அருமையானது. அதிகாலையில ஏந்திரே பைபிள் சொல்லுது. Bible says wake up early in the சில morning. பேருக்கு அதிகாலையே 11 மணி. Some people 11 o'clock in the early. ஹலோ பயங்கரமா சண்டை நடக்குது 2 பேருக்கும். They were into argument. பாஸ்டர் 2 மணிக்கு விடிய காலைல போறாரு. Pastor went early 2 a.m. in the morning. நான் சொல்றேன் முடியாது.
said, I feel for a divorce. I don't want it. I want divorce. I can't live with it. அவரும் சொல்ற divorce தான். And then God said the same thing. பொறுமையா இருங்க. Pastor, to be patient, be patient, be patient. ஆண்டவரே முடியலன்னு சொல்லி. And the pastor said, why can't I just... சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். And the pastor said, let's pray together. சோ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. When they began to pray, அவங்க சொல்றாங்க என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு பிற்பாடு they said, no matter how much you pray after the நான் prayer, divorce தான் பண்ண போறேன். you're going to go for divorce. பாஸ்டர் கண்ணீரோடு ஏத்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. Pastor prayed. ஜெபிக்கும் பொழுது When he prayed, பரிசுத்த ஆவியானவர் காட்டுறார். the Spirit got showed. இவங்க ரெண்டு பேரும் நடுவுல பிசாசு நிற்பதை பார்த்தாங்க. The Spirit, the pastor could see demons standing in between them. இவங்க ரெண்டு பேரும் நடுவுல யார் நிக்கிறா? In between the spouse, பிசாசு சாத்தான் என்பதை பார்த்தாங்க. they are Satan. அந்த ஆவியை கடித்து கொண்டு ஜெபம் பண்ணார். And the pastor could rebuke the Spirit and pray. அந்த இசபேல் ஆவியை கடித்து கொண்டு ஜெபம் பண்ணார். Rebuke the Spirit of Jezebel and pray. சண்டையை ஏறியுள்ள ஆவியை கடித்து கொண்டு ஜெபம் பண்ணார். Spirit that stir up the human. ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். And he went. முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள் அப்படியே பார்த்தா சத்தமே வரல. And there's no call from them. இவர் நினைச்சாரு என்ன டிவோர்ஸ் பண்ணி முடிஞ்சு போயிருச்சு போல. The pastor thought they were separated. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா On Sunday, ரெண்டு பேரும் கை தூக்கி ஆராதிக்கிறாங்க. both of them were worshiping the Lord in the church. எப்படி 8 லட்சம் பேர் மத்தியில அவருக்கு தெரியும்னு கேட்டா You know, all the pastors were identified and mentioned. ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து ஊழியம் செய்றவங்க. Because both of them are the one who பொதுவாக ஊழியம் செய்றவங்க வீட்டுல தான் நிறைய சண்டை நடக்கும். usually the one who serves they always face problems. பிசாசு அவங்களை விடவே விட. Satan will never allow them. அவர் பார்த்த ரெண்டு பேரும் கண்ணீரோட உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டாங்க. And both of them was tears. ஆராதனை முடிஞ்சு கேட்டாங்க. After the worship pastor, ரெண்டு பேரும் ஒண்ணா ஆயிட்டீங்க. oh, what is the matter? நீங்க ஜெபிச்ச பிற்பாடு After your prayer, எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. easiness. அப்ப குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டது யாரு? ஏறி விடுகிற யாரு? பொல்லாத பிசாசு. Satan is the one who caused the trouble and all the நீங்க arguments. அநேக சமாதானத்தை இழந்த காரணம் என்ன? What is the reason many people lose their peace? குடும்பத்துல சமாதானத்தை இழந்த காரணம் என்ன? What is the reason you lose the peace in the family? நீங்க சபைக்கு வருவீங்க, கர்த்தரை தேடி வருவீங்க. You come to church seeking the Lord. சில பிசாசுகள் ஏத்தி விடும். Some demons around will stir you up. உங்க வைஃப்ல சர்ச்சுக்கு போறாங்க, நீங்க இங்க இருக்கீங்க, அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு கேட்கும். So why is your wife going to church? Why are you here? பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு கேட்கும். The children are here and you are going there. அத்தாரிட்டியை விடாதனாலே Don't let go your authority. ஏத்தி விடும். They will stir up. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? What you should do? நீங்க அந்த பிரதரை கண்டுக்காதீங்க. அந்த பிரதருக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசை நீங்க கடிந்து கொள்ளுங்க. Rebuke the spirit which is in the brother. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன் 2 நிமிஷம். I will pray for you. அடுத்த பாயிண்ட் போறதுக்குள்ள ஜெபம் பண்ண போறோம். I'm going to pray for the next one. கைகளை உயர்த்துங்க. Everyone lift up your hands. நீங்க கைகளை உயர்த்தினா செயல்படுவீங்க. You can lift up your hands to ரெண்டு கைகளை மேல உயர்த்துங்க. higher. ரெண்டு கைகளை மேல உயர்த்துங்க. எல்லா கைகளை உயர்த்துங்க. மைக்கில பேசி எல்லா கைகளை உயர்த்துங்க. Lift up your hand higher. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத இயேசுவின் ஆவியை சபித்துக்கொண்டு Because every spirit that come against the family, Lord. அவரை ஏற்றி விட்டு தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், Every evil spirit that stir up problems. பொல்லாத ஆவிகள், Every evil spirit that stir up பொல்லாத problems. ஆவிகள், Every evil spirit. இயேசுவின் நாமத்தில் அவிழ்ந்து போங்கள். Rebuke in the name of Jesus. In the mighty name of Jesus. Jesus, whatever you are, குடும்பத்துக்கு விலகி போங்கள். let it reach the people. குடும்பத்துக்கு விலகி Let போங்கள். it reach the family. சமாதானத்தை கெடுக்கிற ஆவியே, Every spirit that destroys the peace of the family. சபைக்குள் இருக்கிற பொல்லாத ஆவியே, Every evil spirit
கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம் இருக்கும். கர்த்தர் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னையிலிருந்து இசபேல் ஆவியை கட்டிட்டு ஜெபம் பண்றேன். You can resist the spirit of Jezebel from today on. எல்லா குடும்பங்களும் ஒன்றாய் சேருவதாக. Every family be united in the name of Jesus. சபைக்குள்ள சரி, சபைக்கு வெளியே சரி, குடும்பத்துல சரி, வியாபாரத்துல சரி. Whether inside the church or outside the church, whether within the family or within the business. பொல்லாத ஆவியை துரத்தப்பட்டாச்சு. We are already cast out the demon. ஆமென். இரண்டாவது Secondly, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 Kings 19, 2-3 வசனங்களை வாசிங்க சீக்கிரம். verse 2 and 3. டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் 1 Kings chapter 19:2-3. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அடுத்தது அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவோம், போதும் கர்த்தாவே, பிதாக்கள் நல்லவர் கிடையாது, போடுதல ஆண்டவரே இருக்கும். நீங்க பைபிள் சொல்லுது, The Bible says எலியா ஒரு தீர்க்கதரிசி. Elijah is a prophet. ஒரு தீர்க்கதரிசினா சாதாரண ஒரு தீர்க்கதரிசியா? He is not an ordinary prophet. தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பேசப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால் The prophet just is spoken in New Testament and Old Testament. எலியா தீர்க்கதரிசி. The prophet Elijah. தீர்க்கதரிசி என்றால் என்ன? What does prophet means? வருங்காலத்தை அறிந்தவன். The one who knew the future. எதிர்காலத்தை அறிந்தவன். Knew the future. நடக்க போகிற காரியத்தை அறிந்தவன். Knows what is about to take place. ஆனால் இவனுக்கோ But for him, இந்த விஷயத்தில் எதிர்காலத்தை அறியாமல் செயல்படுவதை பார்க்கிறோம். he does something without knowing what's the future. ஏன்னா சாகாத ரெண்டு பேர் யாரு? எலியா தீர்க்கதரிசி. See, there are two prophets. People are not never die. ஏனோக்கு எலியாவும் சாகல. Enoch and Elijah. அப்போ ஒரு தீர்க்கதரிசி அறியணும், அவன் சாக மாட்டான்னு தெரியும். You see, a prophet should know that he will never die. என்னதான் எதுப்பனா பிசாசு எதுப்பனா நான் சாக மாட்டேன். No matter how much the enemy rises, I will not he will die. அவனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கும். But Elijah did not receive the revelation. இவன் சாதாரண ஒரு ஆள் இல்ல. See, Elijah is not an ordinary person. வசனத்தை சொல்லி எழுதி கொள்ளுங்க. Right scripture. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 Kings 17. அவன் அரண்மனையில் நின்றவனாய் காணப்படுகிறான். He stood before the king in the palace. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 1 Kings 18. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டவனாய் He காணப்படுகிறான். was the guy who brought fire from heaven. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 Kings 19. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் In 1 Kings 19. போதும் என்று சொல்லி அழுகிறான். He said, Lord, is enough. அரண்மனையில் நின்றவன். The one who stood before the king in the palace. The one who brought the fire. அப்ப என்ன நடக்கிறது? Now what happened is, போதும் என்று சொல்றான். he said, it's enough. ஏன் இது? Why? ஏன் இது நடந்தது? Why did this thing happen? ஏன் இந்த பயம்? Why was he இஸ்ரவேல் ஆவி உங்களை பயமுறுத்துகிறது. spirit Jezebel that threatened you? 2026 In 2026, ஆண்டவராகிய தேவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். God promised that he will bless you. இனி துஷ்டன் உன் வழியாக இருப்பதில்லை. The wicked will never pass through you. அவன் முற்றிலும் சங்கிலிக்கப்பட்டான். That they have already been poked and been cut off. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். God said, I will fight for you. என்னுடைய கரம் உன் மேல் இருக்கும். My hand will be upon you. என்னுடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். God has promised us. எங்களை நம்புறீங்க? How can you believe? உங்களை பார்த்து சொல்லும் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். Tell the neighbor, God is with you. சொல்லும், ஆண்டவர் See the Lord என் கூட இருக்கிறார். is with me. நாமே சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்கிறது? So what happened was, கர்த்தர் கூட இருக்கிறார். God is with the prophet. ஆண்டவர் கூட இருக்கிறார். Yes, God's with இவன் you. ஜெபம் பண்ணி ஆண்டவர் அக்கினி கொண்டு வந்து எசபேலை எரிச்சு போட்டுருவார். Even if they prayed, God had brought fire to destroy அவனுக்கு him. பயம், But yet he had the fear. பயம், Fear. பயம். Fear. எதிர்காலத்தின் பயம், Fear of future. வியாபார நினைத்து பயம், Fear about the business. வியாதியை நினைத்து பயம். Fear with regards to disease. ஐயோ என்ன ஆகுமோ? Oh, what will happen? நாளைக்கு என்ன ஆகும்? What's about? அடுத்த வாரம் என்ன ஆகும்? What will happen next week? அடுத்த செக்கப் போகும்போது என்ன ஆகும்? What will the next checkup சில result? நேரத்துல பயங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. Sometimes you are being caught by fear. என கண்மன சகோதரா, Dear beloved brother,
என் அன்பான சகோதரி, Dear brother and sister, உன்னை பயமுறுத்துகிற இயேசுவின் ஆவியை the spirit of Jezebel is been threatening you. கர்த்தர் இன்றைக்கு அதை முறியடிக்கிறார். God is destroying it today. நீங்கள் பயப்படக்கூடாது. You should not fear. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யேவனாய் இருக்கிறார். Lord Jesus Christ, the true living God. அந்த இயேசுவை நம்பி நீ வந்தால் If you believe in the Lord Jesus, பயத்தை எடுத்து போட்டு you should remove the fear. அந்த ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். And the Lord is able to perform wonders for you. பயப்படாதே, Do not be afraid. பயப்படாதே, Do not be afraid. பயப்படாதே. கையெழுத்துக்களை சொல்லுவார். சொல்லு ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். I want to testify something. ஒரு சகோதரி ஜெபிக்க வந்திருந்தார். My sister came for prayer. நாலு ஸ்டேஜ் கேன்சர். She was in the fourth stage of cancer. நாளுக்கு நாள் அவளுக்குள்ள ஒரு பயம். Day by day she had a fear. டாக்டர் வரப்பலாம் ஃபோர்த் ஸ்டேஜ் விசா கரெக்டா செய்யும். That's what the devil does. She always say that. காதுல பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். Always give you the wrong thing, wrong message. You are finished. You can't overcome. You are finished. முடிச்சு Let's say உனக்கு முடிச்சு என்ன முடியாது. you can arise up. முடிச்சு இந்த வியாதி ஒட்டு போகாது. This is never leave you. பயத்தை மூச்சுகிறோம். And cause fear. பயத்தை மூச்சுகிறோம். Cause fear. கொல்லாத பிசாசம். That is an evil. ஜனங்களை பயத்தை மூச்சுகிறோம். Threaten the people. ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலை வரணும். But people of God, you know what you should பயப்படக்கூடாது. you should not fear. எனக்குள் வாழ்கிறவர் இயேசு. Jesus, my Lord, lives in me. அந்த சொல்லும்போது நீங்க ஆமென் சொல்லணும். Amen. ஒட்டை விடக்கூடாது. எனக்குள் வாழ்கிறவர் இயேசு. Jesus Christ lives in me. ஒரு மியூசிக் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஜனங்க சொல்லணும். எனக்குள் வாழ்கிறவர் இயேசு. Jesus lives in me. எனக்குள் வாழ்கிறவர் இயேசு. Jesus lives in me. நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid. என் சந்ததியை காண்பேன். I will see my descendants. சொன்ன அம்மாட்ட நீ உன் சந்ததி காண்பாய். I told my mother, you will see the descendants. சொன்னது முடியாது. My mother said, I'm not able. முடியாது. I'm not able. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மாட்ட சொன்னேன். I told the lady. அந்த அம்மாட்ட சொன்னேன். I told the நீ lady, உன் சந்ததியை காண்பாய். you will see the descendants. அவர் முடியாது. He said, no, I'm not able. டாக்டர் சொல்லிட்டாங்க. Doctor said, டாக்டர் சொல்லிட்டாங்க. Doctor said, எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. everyone is here. எனக்கு நேரா ஹாஸ்பிடல் போறேன். I went direct to the hospital. கோபமா இருந்தது. I was so angry. அந்த அம்மா சட்டையை பிடிச்சு பட்டாந்து ரெண்டு அரை விட்டு இயேசுவை நம்புமான்னு சொல்ல நினைச்சேன். I thought I stuck to and said, you will be healed in the name of Jesus. பாஸ்டர் ஆயாச்சே. My pastor, இயேசு நம்புமா. I said, believe in இயேசு Jesus. உனக்கு அற்புதம் செய்வார். Jesus will perform miracle for you. இயேசு உனக்கு அதிசயம் செய்வார். Jesus will do wonders for you. அந்த அம்மா வயிறு தள்ளிக்கிட்டு And the lady just knocked. நான் சொன்னேன், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். I said, Jesus will perform இயேசு miracles. உனக்கு அதிசயம் செய்வார். Jesus will do wonders for you. சொல்லிக்கிட்டே இருக்கேன். Keep saying. அது சொன்னது கேன்சர். She said, cancer. 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 கேன்சர். நான் நினைச்சேன் உன்னை இப்போ கேன்சர் பண்ண போறேன். மனக்கட்டி காணி எடுத்து வந்து உனக்காக ஜெபம் பண்ணிருக்க. நான் கேனேன். நீ சாவதுக்கு அழுதுல வந்திருக்க. நீ பிழைப்பு. நீ வாழ். இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். Jesus will perform a miracle for you. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் யாரு. I know who's my God. I know who's my God. என் God நான் அறிந்திருக்கிறேன். என் தேவன் பச்சைவானத்தின் தேவன். My God is not a compassionate. எல்லாருக்கும் ஆண்டவர். He's not for everyone. எல்லாருக்கும் தகப்பன். He's not father for everyone. He's the father for everyone. அவரை சுமந்திருக்கிறவர். He's a healer. ஹalleluya. Hallelujah. ஜெபம் பண்ணேன். I pray. டாக்டர் சொன்னாங்க செத்துருவாங்க. Doctor said she will die. நான் சொன்னேன் இயேசு சொல்றாரு சாக மாட்டேன். I said Jesus said you will leave. நாட்கள் கடந்து போச்சு. Days pass by. இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். After 3 days she still alive. ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். Amen. ஒரு ஆமென் சொல்றதா இருக்கும். அவன் சொல்றா பிசாசு பயமுறுத்துகிறான். Devil will cause fear. பயமுறுத்துவான். He will cause fear. குடும்பம் முடிஞ்சு. The family is over. வாழ்க்கை முடிஞ்சு. The life is finished. முடிஞ்சது. Everything is finished. முடிஞ்சது. It's over. இன்னைக்கு நான் சொல்றேன். But I will tell you something. முடியல. Nothing is finished. துவங்க போகிறார். You're going to begin. துவங்க போகிறார். You're going to begin. துவங்க போகிறார். You're going to begin. துவங்க போகிறார். It's going to begin. சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. I want to end. இயேசுவின் ஆவி தூண்டி விடுகிறார். The spirit of Jesus will stir up. இயேசுவின் ஆவி பயமுறுத்துகிறார். Will threaten you. பயப்படாதீங்க. இது இனி எந்த வைரஸ் வந்தாலும் பயப்படாத. Do not be afraid of any disease எந்த or உலகம் virus. பயப்படாத. Don't be afraid of anything. தொடர்ந்து நடை போடு. Start. Just go பக்கத்துல on. பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. Tell your neighbor, do not be afraid. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. Do not be afraid. ரொம்ப கேவலமா சொல்லு. பக்கத்துல பார்த்து
சொல்லுங்க பயப்படாத. Do not be afraid. முடிச்சிட்டு 5 நிமிஷம் சொல்லுங்க பயப்படாத. Do not be afraid. பயப்படாத. Do not be afraid. பயப்படாத. Do not be afraid. சாக மாட்டேன். You will never die. மத்தவங்க போடுறது தான் நீ போற. ஓகே. ஒரு ஆமென் சொல்லுங்க நீ சாக மாட்டே. You will never die. நீ சாக மாட்டே. You will never die. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்க. Mother was in the hospital. ஐயோ முடியலையோ. Oh, I cannot. டாக்டர் எப்படி சொல்லுங்க? Doctor said this. நான் எங்க அம்மாவை சிரிச்சிட்டே சொன்னேன். And I told her, நீங்களே இதுல போக மாட்டீங்க என்ன போக என்ன அனுப்பிவிட்டு தான் நீங்க போவீங்க அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி சும்மா பயப்படாத. don't be afraid. பயப்படாத. Do not be afraid. பயந்து போகாத. Do not be afraid. என்ன நடக்கும்? What will என்ன happen? சம்பவிக்கும்? What will happen? நாளைக்கு என்ன நடக்கும்? What will happen இதை tomorrow? குறித்து பயப்படாத. Don't worry about anything. உன்னை பயமுறுத்துகிற பொல்லாத சாத்தான் Satan will brings fear in your life. தோத்து போக போறான். You will be defeated. கடைசி ஒரு பஞ்சு நான் ஜெபிக்கிறேன். Before I pray, உங்க ஆண்டவர் நீங்க எல்லாத்தையும் உடைக்க போறாங்க. God will break It's everything. not about the time, it's about the very important thing you have to change in your life. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. எல்லா கைகளை உயர்த்தி போடுங்க. Everybody can do that. பயத்தை நாம எடுத்து போட மாட்டோம். God remove everything of எவ்வளவு fear. நீங்க தைரியமா நீங்க பேசலாம். With how much bold you speak, நம்ம எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் with how bold you are. சில ஃளைட்ல போகும்போது Sometimes you will fly. அந்த ஃளைட்ல ஒரு பெரிய ஆட்டம் வந்துச்சுன்னா There is a great turbulence. உள்ள இருக்கிற குடல்ல ஆறாருக்கு. There will be fear in you. அதனால எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தா With how brave you are. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல பயம் வரதான் செய்யும். So then why they will face இப்ப fear? கையை உயர்த்தி எல்லாம் And everybody can raise. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. இயேசுவின் In the நாமத்தினால் name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எந்த பயத்தின் ஆவி போ, பயத்தின் ஆவி போ, பயத்தின் ஆவி போ, என் குடும்பத்தை விட்டு போ என்ன சொல்லுங்க? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிற, every fear, பயத்தை கொண்டு வருகிற, சொல்லுங்க பயத்தை கொண்டு வருகிற every fear. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. என்னை விட்டு போவதாக. Let the fear leave me. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவிக்குள்ளாக God has never given the spirit of fear. அன்பையத்தை தந்திருக்கிறார். God has given the spirit of bold and courage and love. இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus. பயத்தின் ஆவி குடும்பத்தை விட்டு போவதாக. Let the spirit of fear leave your family. சபையை விட்டு போவதாக. And leave the church. தேவ பிள்ளைகளை விட்டு போவதாக. And leave the people of God. Come against all the spirit of fear. ಎಲ್ಲ ಭಯಕ್ಕೆ ನಾವಿನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುತ್ತೇವೆ. கொக்கரித்துக் கொண்டிருக்கிற இயேசுவின் ஆவி அழிந்து போவதாக. I come against every spirit of Jezebel. பயமுறுத்துகிற இயேசுவின் ஆவி அழிந்து போவதாக. Let the spirit of Jezebel leave. உம்முடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல எழும்புவதாக. Let your people rise like a lion. உங்களுக்கு 21 படி According to Proverbs 38. சிங்கத்தை போல நீதிமான் எழும்புவார்கள். The righteous will live rise up like a lion. சிங்கத்தை போல எழும்புவார்கள். The wicked rise like a lion. நீதிமான் சிங்கத்தை போல The எழும்புவார்கள். righteous will rise like a lion. எழும்புவதாக. Let them rise. ஹalleluya. Hallelujah. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக சொல்லுகிறேன். Lastly, மூன்றாவது எசேக்கியேலுடைய ஆவி and thirdly, the spirit is in us. செயல்படுகிற காரியம் என்னவென்றால் What they do is சோர்வு, laziness. சோர்வு, Laziness. சோர்வின் ஆவி. Spirit of பக்கத்துல சோர்வு, discourage. சோர்வுல சோர்வு, சோர்வுல இருக்கு. Praise God. பக்கத்துல பார்த்துக்க சோர்வு, சோர்வு, Discouragement. சோர்ந்து போயிருக்கிற பொல்லாதா. Spirit that causes discourage. ஒரு சோர்வு உனக்குள்ள வந்துருச்சுன்னா If you feel discouraged, உனக்குள்ள இசைவேல் ஆவி கிரியை செய்யணும் அர்த்தம். the spirit of Jezebel is in you. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. People of God should not be discouraged or lazy. 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19 First Kings 9:5. சீக்கிரம் ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆ. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்து போஜனம் பண்ணினான். அவன் விழித்து பார்க்கிற போது அவன் எழுந்து பார்த்தான், இதோ தலையில் சுடப்பட்ட அதையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. எடுத்தான், சாப்பிட்டான், குடித்தான், அடுத்து என்ன செஞ்சான்? அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் திரும்ப கொண்டான். படுத்துக் கொண்டான். கையை உயர்த்தி விடாம சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாரும் அவன் எசபேல் ஆவி, எசபேல் ஆவி, எசபேல் ஆவி வெட்டி கொண்டிருக்கு. Praise God. எசபேல் ஆவி அம்மா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எழுமானுங்க, சாப்பிடுவாங்க, சொல்லுங்க என்ன பண்ணுவானுங்க? எழுதுவானுங்க, Eat your sleep. என்ன பண்ணுவானுங்க? சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க. எழுதுவானுங்க, சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க. சொல்லுங்க ஜெயம் இல்லாத கண்ண சொல்லு. எழுதுவானுங்க, சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க. இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எழுதுவாங்க, Eat your sleep. வேற ஒண்ணும் தெரியாது. எழுதுவான், சாப்பிடுவான், தூங்குவான்.
ஃபோன் எழும்புவான், சாப்பிடுவான், ஃபோனு, அடுத்தது தூங்குவான். பேய் பிடிச்சு Spirit is a சோறு, laziness. சோம்பேறி. Laziness. நீங்க பாருங்க, நான் சோம்பேறி இல்லை, சொல்ல மாட்டேங்க, உயர்த்துங்க. You see, you're not lazy with your legs. இப்ப எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கை உயர்த்துங்க. அதுல கூட சோம்பேறி. அது என்ன மேல தூக்குறாங்க? மேல தூக்கி ஆமென் சொல்றாங்க. கையை தூக்குறது கூட அது கூட சோம்பேறி. Some people are so lazy to lift up their heads. அது கூட சோம்பேறி. Even lifting up their heads. சிலது குளிக்க சோம்பேறி. Some people are so lazy to bath. சிலது எத்தனை நாள் கழிச்சு குளிக்க தெரியாது. I don't know after how many days they go for shower. ஒரே சுவரை 7 நாள் போடுது. You're going to see back for 7 days. அது பக்கத்துல கூட ஒரே சுவர் எப்படா? How is it possible? சோம்பேறி. Laziness. கை தட்டி ஆராதிக்க சொன்னா You ask them to clap their சொல்லுங்க, hands. என்னது? Lazy. கை தட்ட முடியாது, They cannot clap their hands. ஆராதிக்க They முடியாது, cannot worship. ஒண்ணும் செய்ய முடியாது. They cannot do anything. காலையில சர்ச்சுக்கு வர்றதுக்கு கஷ்டமா, So hard to come to church. ஆனா கடைக்கு போறதுக்கு ஓகே, But it's okay to go to the shop. பிசினஸ் போறதுக்கு ஓகே, 4 மணிக்கு 5 மணிக்கு காலையில போயிட்டு பிசினஸ் போறதுக்கு ஓகேயா, 4 மணிக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு ஐயா சர்ச்சுக்கு காலையில 4 மணிக்கு பத்தியா? அப்ப நீ சுயநலம் தானே, சுயநலம் தானே, சுயநலம் தானே, சோம்பேறி தானே, சாமி சொல்றது தானே. உன் காரியத்துக்கு காலையில எழுந்து கரெக்டா போற, இங்க 6 இருக்கும். உன் காரியத்துக்கு ஊழியக்காரன் சொல்ற, தகப்பரா சொல்ற, உன் காரியத்துக்கு கரெக்டா நீ போற. ஆனா சர்ச்சுக்கு வந்து கூட கஷ்டமா இருக்கு, உனக்கு தூங்கிடுச்சு பிள்ளை, தூங்கிடுச்சு பிள்ளை, தூங்கினா பிள்ளை தூங்கிட்டா. Your child is sleeping, bring her. இசபேல் ஆவியை கொள்வதை ஆளுகை செய்யுது. The spirit of Jezebel is ruling your family. நீ அப்பா, நீ தகப்பன். You're a father. You are the father. நீ தகப்பன். You are the head. நீ அப்பா. You're the father. ஒரு ஆமென் சொல்லுங்க. Say amen. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நீ அப்பா, நீ தகப்பன். நீ கொண்டு வரணும் பிள்ளைய. எழுந்து கூட்டு வா பிள்ளைய, உட்கார வை. அப்பாடே அம்மா. எழுந்து கூட்டு வா பிள்ளை. நோலாமா, நோலாமா, மாட்டலாமா, கிட்ட ஒரு பட்டாளம் அடிச்சு எஸ்மா அப்படி தான் சொல்லிடுவோம். சோம்பேறி. You're lazy. சோம்பேறி சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். We are not going to create the lazy generation. சோர்ந்து போயிருக்க சமுதாயத்தை உருவாக்குறோம். A generation full of discouragement. ஒரே சோர்ச்சில வந்துட்டான். He just under the rule. ஊழியத்துல சோர்வு. There's discouragement. எது கொடுத்தாலும் சோர்வு. It's always discouraged. ஏன் அந்த சோர்வு? Why? இசபேல் ஆவியோட ஆளுகை செய்யுது. Because the spirit of Jezebel. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. இன்னைக்கு பாருங்க, எனக்கு ஜெபிக்க சொன்னா கூட சோர்வு. People are so lazy to pray. அந்த செகண்ட் வாயை திறந்த பிரதர். Brother, open the mouth for 60 seconds. பைபிள் சொல்லுது, Bible says, வாயை விரும்பாத open the mouth wide. அப்போது நிரப்புகின்ற Out of faith. வாயை திறங்க. Open the mouth. ஐயோ நம்ம இப்படிதான் நேரா நிற்போம் சபையில. We will stand straight in the church. நாம நேரா நிற்போம், நேரா நடப்போம், நேரா சாவோம். We will stand straight, walk straight, die straight. அடுத்த பண்ணோம் நேரா தான் நடக்க மாட்டோம், அப்படியே நடக்க மாட்டோம். நான் நேரா நிற்பேன், நான் நேரா வருவேன், நான் நேரா சாவோம். வாயை துறக்கணும், வாயை துறக்கணும், கையை தட்டணும், வாயை திறக்கணும். 60 செகண்ட் வாயை ஜோபன சொன்னா We ask you to open the mouth and pray. ஒரு பின்னாடி படுத்துட்டாரு, சாஞ்சிட்டாரு. சாலமோன் நேற்று நேரம் உட்காரு, முட்டை பாய போட்டு போட்டு சந்தனம் இப்படி உட்காந்துருக்கிறார். ஒரு போட்டு கொடுக்குறாரு, மொட்டை மொட்டை போட்டு ஒரு ஆமென் சொல்கிறாருல்ல, சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்கிறாரு. ஜெபிக்க சோம்பேறி, People are lazy to pray. ஜெபத்துல சோர்வு, There's sorrow in the prayer. சோர்வு, Even in the worship. பயம் வந்தால் சோர்வு வரும். But it's still, there's always discouragement. இஸ்ரவேல் ஆவி உன்னை சுத்தி இருந்தால் சோர்வு வரும். Because remember the spirit of Jezebel that is சோர்ந்து போயிடுவாங்க. so discouraged. என்னவுமே செய்ய மாட்டேன், I will never do anything. செய்யாம செத்து நரகத்துக்கு போ. எந்த ஊழியம் செய்ய மாட்டேன். I will never do any
வாயில உட்கார்ந்துட்டு அதை நிரப்பி அதை சூடாக்கி அப்போது எழுதி நான் போய்கொண்டே இருப்பேன். I will come and heat up my chair. I will never do any ministry. I will come, heat up the chair by the chair cannot open a mouth. ஐயோ கரியா pray very painful அப்படி சொல்ற அளவு ஊழியத்துல சோறு, ஆசிரியத்துல சோறு. நான் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். Last week I preached. உனக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு கொடுக்கணும். You should not let go the message God gave you. கட்ட முடியும் ஊழியம் கொடுக்குதோ இல்லையோ அது எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யணும். கட்ட முடியும் இல்லாட்டி அந்த ஊழியம் பிடிச்சு மாட்டி அது எனக்கு கொடுத்த ஊழியம் சொல்லணும். You should say that that's the message God gave you. நான் உட்கார மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், எங்க வீடு வேணும், ஒன்ன வேணாம், நான் சோர்ந்து போயிட்டேன், ஃபேடா போயிட்டேன். எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவர் கொடுத்ததை நீங்க செய்ய இருக்கிறீங்க. Only of you are not doing what the Lord want you to do. கர்த்தர் கொடுத்த பொறுப்பு எலியாவோட அபிஷேகம் மேல இருக்கு. The responsibility that God gave you is upon you. எலியாவுடைய அபிஷேகம் மேல இருக்கு. You have the anointing that that God has given you. அபிஷேகம் பண்ணப்பட்டா You have been anointed. நீ சாதாரண ஆள் அல்ல. You're not an ordinary person. உலகத்தை கலக்க வேண்டிய You're ஆள். supposed to stir up the world. கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டிய ஆள். You should rise for the Lord. உன்னை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டிய ஆள். People should be amazed looking at you. நான் இன்னைக்கு உன்னை சுத்தி நடக்கிற காரியத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிட்டேன். But you go discouraged because of what's happening around. ஆண்டவர் சோர்ந்து இடம் கொடுக்காது. See, God is speaking to you. Say, இசபேலுக்கு இடம் கொடுக்காது. the Lord is able in the Lord. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. Go to the Lord, sing it to the Lord. எதுக்கு இடம் கொடுக்காது? Go to the Lord, the enemy. ஆண்டவர் ஆரம். Worship the Lord. தைரியமா எழும்பு. Holy rise. தைரியமா எழும்பு. Rise holy. இசபேல் உன்னை மேற்கொள்ள முடியாது. Jezebel will not overcome you. வசனம் சொல்கிறது. And the Bible says, இசபேல் எப்படி எதிர்த்து நிற்கிறது? how should you resist Jezebel? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2 Kings chapter 9. 33ஆம் வசனத்தை வாசிக்க முடிப்போமா? 3 காரியம் சொல்றார். 2 ராஜாக்கள் 9:33. 9:32. வாசிக்க யோபனபுரம். அப்பொழுது அவன் அவனை கீழே தள்ளுங்கள் என்றான். கீழே தள்ளுங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். Say amen. எல்லாரும் சொல்லுங்க சாத்தானை கீழே தள்ளணும். Throw Satan down. இசபேல் ஆவியை கீழே தள்ளணும். Push and throw the spirit of Jezebel. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல சோம்பேறியை கீழே தள்ளணும். Throw the lazy. சோர்வுகளை கீழே தள்ளணும். Push away the lazy. ஆமென் சொல்ல பார்ப்போம். கீழே உங்க வீட்ல யாராவது சோம்பேறி இருந்துச்சுன்னா கீழே என்ன பண்ணுவீங்க? தள்ளி அடுத்து என்ன சொல்றது? வசனம் வாசிங்க. அப்படியே அவனை கீழே தள்ளினதினால் தள்ளினதினால் அவனுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. தெரித்தது. அவன் அவனை மிதித்துக் கொண்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்ல பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க தள்ளி புஷ் மிதிக்கிறோம். Tremble. ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உதாரணம் காட்டு. வெற்றி வாயா. இதுதான் சாத்தான். என்னது? சாத்தான். எனக்கு உபத்திரம் கொடுக்கிறது பெரிய சாத்தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னது? இப்ப சாத்தான் தள்ளுற உள்ள Push. உள்ள என்ன பண்ற? சாத்தானை தள்ளி என்ன பண்ணாங்க? ஏறி என்ன பண்ணாங்க? உயிரோட மன செத்துருவாங்க. நாட்டை சொல்லுங்க. வாய்ப்பேரியா? ஏறி என்ன பண்ணாங்க சாத்தானை? இடிக்கிறோம். இதான் சபையும் திருந்துடா. திருந்துடா. நாளைக்கு போடா. உனக்கா ஏறா. அம்மா வச்சு கேட்டா. அப்பா வச்சு கேட்டா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சாத்தானை தள்ளி இசபேல் ஆவியை தள்ளி Push the spirit of Jezebel. சபைக்குள்ளே விடக்கூடாது, வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே விடக்கூடாது. தள்ளி You should never allow it in your church, in your family. வீட்டு ஆண்டவர் சொல்றார். Then the Lord said, ரோமர்ல in Romans 16ஆம் அதிகாரத்துல chapter 16, சாத்தானோட பாதத்துக்கு கொண்டு வர சொல்றார். God is Satan under your feet. சாத்தானோட பாதத்துக்கு கீழே இருக்கணும். Then Satan is under your feet. சாத்தானோட பாதத்துக்கு கீழே இருக்கணும். Satan is under your feet. நீ மிதிச்சா போட்டா பத்தாது. It's not enough for you to just step on it. புசித்து குதிப்பான். And he dragged it in. அப்படி என்றால் கர்த்தரை ஆராதிக்கணும். And when he was worshiping the Lord, மகிழ்ச்சியா இருக்கணும். rejoice. ஆமென் சொல்றாரு. இது நம்ம தேவைப்படுது. The people of God. pray for 5 minutes. இங்க நாங்க ஜெபிக்க போகிறோம். சோறு கடன் கொடுக்கிறார். You should not give, you should not allow this. சிட்டா சோறு கடன் கொடுக்காது. சொல்லு. You should not. சோறு கடன் கொடுக்காது. நான் சொல்றவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு. இடையில முன்பு உட்கார்ந்தா அது இசபேல் ஆவி.
10 verse 20, be careful. கேர்ஃபுல். ரெண்டாவது, Secondly, இந்த இசபேல் ஆவி spirit of Jezebel பொல்லாதது. is weaker. உன்னை பயமுடுத்தும். They threaten you. உன்னை பயமுடுத்தும். They cause fear. மூன்றாவது, Third, சலுகைக்கு போகாம உன்னை சோம்பேறியாக்கும். they make you lazy. சபைக்கு போகாம உன்னை சோம்பேறியாக்கும். Stop you from going to church. ஆராதிக்காம சோம்பேறியாக்கும். Stop you from worshiping the Lord. சரியா வரல சிஸ்டர்? Sister, why are you not here? தோணல, I don't feel like going. நினைக்கல, I never thought of it. மைண்ட் வரல. I never have the mind. ஆனா இசபேல் ஆவியோட சுத்தி இருக்கு. The spirit is around you. ஏன் பிரதர் வரல? Why are you not here? எனக்கு தோணல. I don't feel. அப்ப இசபேல் ஆவியோட சுத்தி இருக்கு. The spirit is there. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால உடைக்கிறோம். We rebuke in the name of Jesus today. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தர போறாரு. God is going to give you victory in your life. போய் சொல்லுங்க, இந்த வாரம் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. Pray this way. ஒரு சீட்டிக்கு ஆண்டவர் செய்யறாங்க, நம்ம செய்ய மாட்டாங்க. God will give you a chance. ஏசப்பா என்ன சொன்னாரு எனக்கு? ஏசப்பா என்ன சொன்னாரு? நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன், என் பிள்ளைகளை நீண்ட நாள் காத்திருக்கிற காரியம் வரப்போகிறது. என் பிள்ளைகளை சுவைக்க தர போறேன், என் பிள்ளைகளை உயர்த்த போறேன், என் பிள்ளைகளை கீழே போறாங்க. ஆண்டவர் சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கார். God keeps saying, ஒரு blessed the last thing about உங்க மனுஷனுடைய நிந்த உனக்கு தேடி வராது. everything that go through last year is not going to come back again. துணிந்து வருதுன்னா It is coming. இயேசபேல் ஆவி, The spirit of Jezebel. இயேசபேல் ஆவி. Spirit of Jezebel. ஜெபிக்கலாமா? The spirit. ஜெபிக்க மாஸ்டர் கண்ணாஸ் கையில கொடுக்க போறேன். I'm going to pray. அவர் ஆவியில நிறைய உங்களுக்காக ஜெபம் பண்ண போறார். And he will pray for you. அவர் அக்கினியா வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். He will pray for you. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. Sit to lift up both your நான் hands. பார்க்க போறேன், எத்தனை சோம்பேறிங்க இயேசுவின் ஆவி வச்சுட்டு வாயை திறக்காம இருக்கீங்க. வாயை திறக்கணும். Open your mouth. ஒண்ணு அந்நிய பாஷை பேசு. To speak in tongues. எல்லாம் இருக்கா? Or else. நீங்க சோத்திரம் சொன்னாலும் போதும். It's okay. ஜீசஸ் சொன்னாலும் போதும். Say Jesus. எல்லா வியாதிகள் விலகி போகும். Every disease will leave you. சூழ்நிலைகள் மாறும். Situation will change. சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் மாறும். அவர் ரெண்டு கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை. எல்லாரும் வாய்க்கணும். சத்தமே கேட்கல. ஆவி முடிச்சிச்சோ. வாய்க்கணும் எல்லாம். கைகளை கட்டி அந்நிய பாஷை. சத்தம். நீ செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். 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 எல்லாம் கையை தட்டி. Come on, pray. 5 minutes. எழுதட்டும் சுவாமி. உம்முடைய மகிமை, உம்முடைய விடுதலை உம்முடைய பிள்ளைகள் கடந்து வருவதா? கர்த்தாவே, நீ சர்வவல்லமையுள்ளவரே. உம்முடைய பிள்ளைகள் மனம் திறந்துவதை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் நீ மனம் திறந்தும் அப்பா. மனம் இறங்கும் அப்பா. இப்போது உம்முடைய அபிஷேகம் வரலாம். இப்போது உம்முடைய அக்கினி வரலாம். இப்போது தொழிலில் இணைவதாக. நான் கடவுளுக்கு இணைவதற்கு மாணவர்கள் பயங்கள் சூழ்வது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இணையவர்கள் இடம்பெற்றோம். இணையவர்கள் இடம்பெற்றோம். நீங்கள் இடம்பெற்றோம். அக்கினியை கொண்டு வரட்டும். Come on, கையை தட்டி sister. Come on, let's make us want to see you. Oh, என்ன சூழ்நிலை விலகி போவதா? சீக்கிரம் எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பசங்க சீக்கிரம் வாங்க. எல்லாரும் ஆவிகளை சபிக்கிறோம். ஒன்றாவது ஆவிகளை கையை தட்டி
Shakash. Oh yes. Oh yes. Oh yes. Oh yes. Oh yes. Jesus. 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 இன்னைக்கு ஒரு விடுதலை. இந்த ஆராதனை பெருமான ஒரு விடுதலை. நீ எழுதி வச்சுக்க. Can you write it down? Write it down. Write it down. இந்த ஆராதனைக்கு பொறுப்பான எல்லாமே வாழ்க்கை அற்புதத்தை பார்க்க போகிறேன். தானியங்கள் நிரம்பி இருப்பது தரிசனத்தை பார்க்கிறேன். தானியங்கள் நிரப்புதலை கண்டு காட்டுகிறார். தானியங்கள் நிரப்பப்படுவதை ஓ ஓ ஓ ஷாபா பாபா ஜீசஸ் ஜீசஸ் எல்லாரும் நினைப்போம். எல்லாரும் நினைப்போம். முக்கியமான நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். கதவனை வெளியே இருக்கிற நல்லா உதவ சொல்லுவாங்க. எப்படி கம்மி சார் நான் 2